வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 19. அகரன் தன் காதலை வெண்பாவிடம் 3வது முறையாக கூறினான். வெண்பாவின் நாணம் அகரனை பித்தம் கொள்ள வைக்க, வெண்பா, can I kiss you in your lips? I cannot control பட்டு. நீ என்னை காதலிக்கிறியா என்று கேட்க, டேய் மடையா, காதலிக்காம தான் உன் மடியில் உட்காந்துருக்கேனா லூஸு, இதில் கிஸ் கொடுக்கட்டுமான பெர்மிஷன் வேற. நீங்கள் என்னை கேட்காம எதுவுமே செஞ்சதில்லையோ? உங்கள் வீட்டில் என்னை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கெஞ்சிகிட்ருக்கியா? ஆனால் என்கிட்ட மட்டும் லவ் பண்ணுறது தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இடியட். என்னடி இடியட்லாம் திட்டுற? ஆமாம், அப்படி தான் திட்டுவேன். அகரன் அமைதியாக முகத்தை பாவமாக வைத்து கொண்டிருக்க, வெண்பா அவனது கன்னத்தில் தன் முதல் அச்சாரத்தை பதித்துவிட்டு அகரன் முழித்து கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து ஓடிவிட்டாள். விக்ரம் தனது அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆதி கால் செய்தான். போன் ரிங்காவதை கவனிக்காமல் ஸ்ரத்தையுடன் வேலை பார்த்து கொண்டிருக்க விக்ரமின் அசிஸ்டண்ட்டுக்கு கால் செய்து செல்லை கொடுக்குமாறு ஆதி சொன்னான். விக்ரமின் அசிஸ்டண்ட் அவனிடம் செல்லை நீட்ட விக்ரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேலையை தொடர்ந்தான். சார், ஆதி சார் பேசணுமா, லைன்ல இருக்காரு என்று சொல்ல தனது செல்லை பார்த்ததும் அழைப்பு வந்தது தெரிந்தது. அசிஸ்டண்ட்டை கூடவே வச்சுட்டு சுத்துறது தப்பா போச்சு என்று மனதில் புலம்பிக் கொண்டே செல்லை வாங்கி பார்க்க கட் செய்திருந்தான். விக்ரம் அவனை முறைத்துவிட்டு, ப்ராஜெக்ட்ல என்ன எரர் இருக்குன்னு பாரு மேன், நானே பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்போனை எடுக்க திரும்பவும் கால் வந்தது. அட்டன் செய்ததும் விக்ரம், சொல்லுடா, வேலை செய்ய விடவே மாட்டியா என்று கேட்டான். ஓ, அப்போ ஓகே, நான் நைட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலான்னு கால் பண்ணேன். உனக்கு வேலை இருக்கும் போல இருக்கு. நான் இன்வெஸ்டர்ஸை வர சொல்லியிருக்கேன். அதில் மிஸ் மைதிலி மாதவன் வருவாங்க. உனக்கு அவ்வளோதான் லக்கு. பாய்டா. டே நான் என்பதற்குள் காலை கட் செய்து விட்டான். விக்ரம் தனது முக்கிய பணிகளை செய்த பிறகு அசிஸ்டண்டிடம் முடிக்க வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு கிளம்பினான். வெண்பா போனை எடுக்கவில்லை என்றதும் அகரனுக்கு கால் செய்து விஷயத்தை சொன்னதும் தான் நிம்மதியாக உணர்ந்தாள். இதுவரைக்கும் பார்ட்டி போகாதவள். முதல் முறை என்பதால் தோழி கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கால் செய்தாள். அவள் எடுக்காததால் டென்ஷனில் நகத்தை கடித்து கொண்டிருக்க ஆதிதான் அகரனுக்கு கால் செய்யுமாறு ஆலோசனை கூறினான். ஆதி வேலையை முடித்த பிறகு இருவரும் பிரபலமான மாலுக்கு சென்றனர். லெஹங்கா பிரிவுக்கு விழியை கூட்டி சென்று பார்வையிட்டு கொண்டிருக்க விழி ஆதியை பார்த்து, இதெல்லாம் நான் போட்டதில்லை, நான் சாரியே வாங்கிக்கிறேனே என்று சொன்னாள். விழி சொன்னதை காதில் வாங்காமல் சேல்ஸ்மேனிடம் டிசைன் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அதன் பிறகு சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு லெஹங்காவை பார்வையிட ஆரம்பித்தாள். விழிக்கு அனைத்துமே அழகாக இருப்பதை போல்தான் தெரிந்தது. ஆனால் ஆதி அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு வேற ஏதாவது காஸ்ட்லியான கலெக்ஷன்ஸ் இருக்கா என்று கேட்டான். காஸ்ட்லியான கலெக்ஷனா? அப்போ இதெல்லாம் எவ்வளோ விலை இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டே ரேட் டேகை பார்க்க விலையை பார்த்து மயக்கம் வராத குறையாக ஆதியின் கையை பிடித்து இழுத்தாள். ஆதி, என்ன டார்லிங், வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பக்கத்துலேயே வர வேண்டான்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் இப்படி பிடிச்சு இழுக்கிற? ஆதி, இதெல்லாம் ரொம்ப விலையாக இருக்குது. என்னுடைய சம்பளம் முழுசும் கொடுத்தாலும் பத்தாது. இதில் இன்னும் காஸ்ட்லியாலாம் வேணாம். இருவரும் பேசி கொண்டிருக்கும் இடைவெளியில் சேல்ஸ்மேன் அடுக்காக நியூ மாடல்ஸ் எடுத்து கொண்டு வந்து, சார், நீங்கள் கேட்ட டிசைன்ஸ் பாருங்க என்று காட்ட ஆதி அவற்றை பார்த்து சிலதை செலக்ட் செய்து விழியின் மீது வைத்து பார்த்துவிட்டு திருப்தி உற்றவனாக அவற்றை ஃபிட்டிங் பார்க்க செல்லுமாறு விழியை அனுப்பி வைத்தான். விழி தயங்க ஆதி கண்டிப்புடன் பார்க்க வேறு வழியின்றி ஃபிட்டிங் பார்த்து ஆல்ட்ரேஷன் சொன்னாள். விழி வந்ததும் சாரி பார்க்க அழைத்து கொண்டு 4வது மாடிக்கு சென்றான். விழி பெரும்பாலும் சாரியை அணிவதால் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வர எடுத்து சிறிது தூரம் சென்று நின்று பேசி கொண்டிருந்தான். ஆதியை திரும்பி பார்த்துவிட்டு சேலைகளை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டிருக்க ஆதி வந்ததும் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அவற்றுடன் சேர்ந்து டிசைனர் சாரீஸ் எடுத்து பில்லிங்க்கு அனுப்பினான். ஒரு வழியாக விழிக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துவிட்டு மாலிலிருந்து வெளியே வந்தனர். ஆதி, நான் அண்ணா வீட்டுக்கு போய் வெண்பா கூட கிளம்பி வரட்டுமா? நம்ம மேரேஜ் யாருக்கும் தெரியாது, நம்ம சேர்ந்து போனால் மீடியாலாம் தப்பாக பேசும் என்று கூற
ஆதி கோபத்தில் முகம் சிவக்க அவளது கையை பற்றி, என்னோட மனைவியா வர்றது உனக்கு கஷ்டமா இருக்கு என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டான். விழி கண்களில் கண்ணீர் வர இல்லை என்று தலையாட்டினான். அப்போது வெண்பாவும் அகரனுடன் எதேச்சியாக மாலிலிருந்து வெளிவரும்போது இவர்களை பார்த்துவிட்டு அருகில் வந்து பார்த்தனர். விழி வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டு வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தாள். அகரன் அண்ணனை பார்த்துவிட்டு விழியிடம், என்னாச்சு அண்ணி என்று ரகசியமாக வினவ, விழி, நான் வெண்பா கூட பாட்டிக்கு வரட்டுமான்னு கேட்டேன், அதுக்கு தான் கோவமா இருக்காங்க என்று சொன்னாள். அண்ணா, வெண்பா கூட சொல்லிட்டு இருந்தா அவளோட அண்ணி வர்றது தான் நல்லது, உங்களுக்கு மீடியா பற்றி தான் தெரியும்ல, பார்ட்டிக்கு விக்ரம் அண்ணாவோட வந்துட்டு முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறாங்க என்று சமாதானப்படுத்தி கூட்டிச் சென்றான். ஆதியின் காரிலே விழி ஏறிக்கொண்டாள். ஆதியின் காரில் ஏறியதால் கொஞ்சம் கோபம் குறைந்து நிதானத்திற்கு வந்திருந்தான். விழி எதுவும் பேசாமல் அமைதியாக வர, சாரி அலர். ஆதி, இனி இப்படி கோபமாக பேசுனீங்கன்னா நான் உங்கள் தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உங்களை அவங்க பார்த்துப்பாங்க என்று விழி மிரட்ட, ஏய், அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் தாங்க முடியாதுமா என்னால். அவர் இப்போ அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு டவுட்டாக இருக்குது. அதனால தான் நீ ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து உன்னை என் கூடவே வச்சுருக்கேன். அப்படி ஒன்றும் பெரிய வில்லன் ரேஞ்சுக்கெலாம் அவங்க ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் உங்கள் ஸ்டேட்டஸில் இல்லாதது தான் பிடிக்கல, அதனால் பார்க்கும்போது ஏதாவது திட்டுறாங்க. அவங்க நினச்சிருந்தா வீட்டில் சேர்த்துக்காமல் இருந்திருக்கலாம்ல, ஆனால் உங்களுக்காக அமைதியாக இருக்காங்க என்றாள் விழி. அப்படியும் இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ நெருடலாகவே இருக்குது. இவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கிறவராக இருந்தால் அத்தைய அப்பா தேடாமல் இருந்திருக்க மாட்டார், அத்தையும் வராமல் இருந்திருக்க மாட்டாங்க. இதை பற்றி அப்பா கிட்ட கேட்கணும் என்று நினைத்து கொண்டான். விழி அதை சீரியஸாக நினைத்திருந்தால் பின்னாளில் நடக்கவிருக்கும் விபரீதத்தை தடுத்திருக்கலாம். ஆதி வெண்பாவின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். விழி சந்தோஷமாக காரில் இருந்து இறங்கிக் கொள்ள கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு 8:30க்கு அங்கே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு சென்றான். வெண்பாவை அகரன் இறக்கிவிட்டு செல்ல, உன்னோட கார் எங்கடி என்று கேட்டாள் விழி. வெண்பா அசடு வழிய சிரிக்க, ஏண்டி ஒரு மாதிரி சிரிக்கிற, அப்போ லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சா என்று கேட்டாள். அதெல்லாம் சொல்கிறேன், நீ முதல்ல வீட்டுக்கு வா, உன்னை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போகணும், வீட்டில் பார்த்தாங்க அப்புறம் பார்ட்டிக்கு கிளம்ப லேட் ஆகிடும் என்று இழுத்து கொண்டு சென்றாள். என்னடி அகரன் கூட சேர்ந்து இப்படியா ஆகணும், நான் உன் ஃப்ரெண்டு, லவ்வர் இல்லடி, பேசாம வா என்று பின்பக்கம் வழியாக ஒளிந்து ஒளிந்து இழுத்து சென்றாள். விழி தலையில் அடித்து கொண்டே இழுத்த இழுப்பிற்கு செல்ல, விழி மனதிற்குள் என்னை இழுக்கிறதே இவங்க எல்லாருக்கும் வேலையா போச்சு என்று நினைத்து கொண்டாள். ஒரு வழியாக அறைக்குள் வந்ததும் விழியின் கையில் இருக்கும் பையை வாங்கி பார்த்தாள். ஸ்கர்ட் அடர் நீல வண்ணத்தில் வைர கற்களை பதித்தது போல் வெண்கற்கள் பதிக்கப்பட்டு நுட்பமான வேலைப்பாடுகளுடன் பூக்கள் கைகோர்த்து இருந்தது. துப்பட்டா இளம் மஞ்சள் நிறத்திலும், ஜாக்கெட் லோ நெக் மாடலில் மிகவும் அழகாகவும் இருந்தது. லெஹங்காவை பார்த்த வெண்பா, ரொம்ப அழகா இருக்குடி என்று சொல்ல, உன்னோடத காட்டு என்று விழி வாங்கி பார்க்க, தங்கத்தாலான ஆடையை போல் ஸ்கர்ட், கோல்டன் கலரில் பிங்க் நிற கற்கள் பதிக்கப்பட்டு வி நெக் ஜாக்கெட் மற்றும் பிங்க் துப்பட்டாவுடன் மின்னியது. அகரனோட செலக்ஷனா என்று கேட்டு வெண்பாவை ஓட்டினாள். அட போடி, நான் தான் எடுத்தேன், அவனுக்கு எடுக்கவே தெரில, ஆனால் ஆதி நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க என்று விட்டு இருவரும் குளிக்க சென்றனர். விழியும் வெண்பாவின் அறையிலேயே குளித்து வந்ததும் வெண்பா சென்றாள். இருவரும் கிளம்பி கொண்டிருக்கும் போதே விக்ரம், கிளம்பியாச்சா என்று கேட்டான். இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துருவோம் அண்ணா என்று விட்டு காலை கட் செய்தாள். விழி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோக்கர் அணிந்து கண்ணாடியில் பார்த்தாள். வெண்பாவும் கண்ணாடியை பார்க்க இருவரும் தேவதைகளாக ஜொலித்தனர். அத்தியாயம் 20. வெண்பாவும் விழியும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்த கவிதா, ஜானகி ஆசையுடன் இருவருக்கும் நெட்டி முறித்துவிட்டு, நீ எப்போ வந்த விழி என்று வாஞ்சையாக கேட்டனர். கொஞ்ச நேரம் முன்னதான் வந்தோம்மா என்று விழி சொன்னாள். பாட்டி, நாங்கள் பார்ட்டிக்கு போகிறோம், பாய் என்று சொல்லி கன்னத்தை கிள்ளினாள் வெண்பா. விக்ரம், பிள்ளைங்களை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா என்று வழி அனுப்பி வைத்தனர். விக்ரம் காரை ஓட்ட இருவரும் பேசிக்கொண்டே வந்தனர். ஒரு பிரபலமான நைட் பார்ட்டி ஹாலில் காரை நிறுத்த, விழி, இதெல்லாம் பார்க்க பயமா இருக்குடி, நீ முன்னாடியே இங்கெல்லாம் வந்திருக்கியா என்று கேட்க, வெண்பா, ஒரு 2-3 தடவை அண்ணா கூட வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வீட்டில் விடமாட்டாங்க
என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க விக்ரம் ஆதிக்கு கால் செய்தான். நான் பக்கத்தில் வந்துட்டேன்டா என்று ஆதி சொன்னான். நாங்கள் உள்ளே போகிறோம் ஆதி என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். பார்ட்டி ஹாலில் கண்கவர் விளக்குகள் பல வண்ணங்களில் மின்ன இரவை பகலாக்கும் வேளையில் இறங்கி இறுதியில் வெற்றி பெற்றதற்கு சாட்சியாக மிதமான மெலடி பாடல்கள் கசிந்துருக ஆங்காங்கே வட்ட மேசையில் உற்சாகமாக பேசிக்கொண்டும் தங்களுக்கு தேவையான மதுக்களை ஆர்டர் செய்து கொண்டும் ஆண் பெண் பேதமின்றி குடித்து கொண்டிருந்தனர். ஸ்டேஜில் சிலர் நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். டிஜே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாப் சாங், தமிழ் சாங் என்ற அனைத்து மொழிகளிலும் பிடித்த பாடல்களை ஒளிபரப்பி கொண்டிருந்தனர். விழியும் வெண்பாவும் அவர்களது ஆடைகளை ஒருவருக்கொருவர் நோக்கிவிட்டு இது பார்ட்டிக்கு ஏத்ததில்லை என்ற எண்ணம் தோன்றினாலும் விக்ரமுடன் சென்றனர். விக்ரம் மது குடித்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த டேபிளுக்கு சென்று உட்கார்ந்தான். அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த இருக்கைக்கு மிக அருகில் கண்ணாடி தடுப்பிற்கு வெளியே கார்டன் செட்டப் வைத்திருந்தனர். விழி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஆதியும் அகரனும் வந்து அமர்ந்தனர். அகரன் வெண்பாவை கண்கள் மின்ன தங்க தாரக மாதிரி இருக்கப்பட்டு என்று காதில் கிசுகிசுத்தான். ஏண்டா இவ்வளோ லேட் என்று கேட்டான் விக்ரம். பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சுடா என்று சொல்ல விழி அப்போது தான் திரும்பி ஆதியை பார்த்தாள். அவளுடைய உடைக்கு மேட்சாக அதே நீல வண்ணத்தில் ஷர்ட், கிரே கலர் பிளேசர் போட்டிருந்தான். ஆதி விழியை ஆழ்ந்து நோக்க விழி புருவங்கள் நெறிய ஏன் இப்படி பார்க்குறாங்க என்று சிந்தித்தாள். மிஸ்டர் ஆதி என்று நவநாகரிக உடையில் அழகே பொறாமை கொள்ளும் மாதிரியான வசீகரமும் நிமிர்வும் உடைய ஒரு பெண் நின்றிருந்தாள். ஆதி அப்பெண்ணை நோக்கிவிட்டு ஹாய் மைதிலி, நைஸ் டு மீட் யூ என்று கை குலுக்கி வரவேற்றான். மைதிலி இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஜாயின் வித் யூ என்று கேட்டாள். யா, வித் மை பிளஷர் என்று ஆதி சொல்ல மைதிலி ஆதியின் அருகில் அமர்ந்து கொண்டாள். ஹாய் கைஸ் என்று மைதிலி சொல்ல அனைவரும் ஹாய் என்றனர். ஆதி மைதிலியிடம் பேசி கொண்டிருந்தான். விக்ரமும் அகரனும் அவளை வெளிப்படையாக சைட் அடித்து கொண்டிருப்பதை பார்த்த வெண்பா அகரனை தீயாக முறைத்தாள். விழி பொறாமை பொங்க ஆதியையும் மைதிலியையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவளுடன் பேசி சிரித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு விக்ரமை நோக்கி ஆதி, இவங்க மைதிலி மாதவன் என்று அறிமுகப்படுத்தினான். நம்ம கம்பெனியோட ஃபாரின் இன்வெஸ்டர் என்று கூற விக்ரம் ஹாய் மைதிலி மாதவன், நைஸ் டு மீட் யூ என்று கை குலுக்கினான். நீங்கள் விபி குரூப்ஸ் எம்டி தானே? உங்களை பற்றி அப்பா சொல்லியிருக்காங்க. வேதாச்சலம் அங்கிள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்று சொன்னார். பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக விக்ரம் குஷியாக பேசி கொண்டிருக்க ஆதி விழியை கண்டு கொள்ளாமல் கிளைண்ட்ஸிடம் பேசி கொண்டிருந்தான். விழி வெண்பாவை பார்க்க அவள் அகரனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். சிங்கிள் எல்லாரும் அவங்களோட ஆட்களோட மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆனால் நான் மேரேஜ் ஆகியும் சிங்கிளாக சுத்த வேண்டிய நிலைமை என்று எண்ணி மனதில் புலம்பிக் கொண்டே எழுந்து கார்டன் பக்கம் சென்றாள். சாப்பிடாமல் வந்ததால் பசி வயிற்றை கிள்ள சுற்றி ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று பார்த்தாள். மது பாட்டில்கள் மட்டுமே கண்ணிற்கு அகப்பட சோர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். மேடம், ஜூஸ் என்று அருகில் குரல் கேட்க பக்கத்தில் உள்ள சில பெண்கள் அதை எடுத்து அருந்தி கொண்டிருந்தனர். அப்பாடா, ஜூஸ் இருக்கும் போல என்று நினைத்து பேரரிடம் ஜூஸ் கொண்டு வருமாறு சொல்ல பேரர் என்ன ஜூஸ் மேம் என்று பவ்யமாக கேட்டான். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் என்று சொன்னாள். மேடம், ஆரஞ்சு ஜூஸ் இல்லை, அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்த ஜூஸை எடுத்துட்டு வாங்க என்றாள். பேரர் கொடுத்த ஜூஸை வாங்கி கொண்டு கார்டன் பக்கம் சென்று அங்குள்ள டேபிளில் உட்கார்ந்து அருந்தினாள். குடிக்கும் போதே சுவை பிடித்துவிட 4-5 என்று குடித்து கொண்டே சென்றாள். என்ன எல்லாம் ரெண்டா தெரியுது என்று கண்ணை கசக்கி கொண்டிருந்தாள். ஆதி கிளையண்ட் அனைவரிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு கிருஷ்ணனிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவன் அமர்ந்திருந்த டேபிளை பார்த்தான். விழியை காணவில்லை. விக்ரம் மைதிலியுடன் பேசி கொண்டிருந்தான். அகரன் வெண்பாவை சமாதானப்படுத்தி டான்ஸ் ஆட அழைத்து சென்றிருந்தான். ஆதிக்கு அப்போதுதான் அவன் செய்த மடத்தனம் உரைத்தது. பார்ட்டிக்கு வர சொல்லிவிட்டு கண்டுகொள்ளாமல் விட்ட தன் மடைமையை நினைத்து நொந்து கொண்டு சுற்றி பார்வையை சுழற்ற அவளை எங்கும் காணவில்லை. ஆதி முதல் தடவையாக தான் மிகப்பெரிய தப்பை தன்னவளர்க்கே செய்ததை எண்ணி இதயம் வேகமாக துடிக்க அங்கும் இங்குமாக டான்ஸ் ஆடும் பகுதியில் தேடினான். ஒவ்வொரு டேபிளாக பார்க்க எங்கும் காணாததால் ஆதி நிதானமாக யோசி என்று மூளையை எச்சரிக்க ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்தான். ஆதி வரும்போது விழி கார்டன் பக்கம் பார்வையை பதித்திருந்தது நினைவு வர ஒருவேளை அங்கு சென்றிருப்பாளோ
தனது வேக எட்டுக்களுடன் கார்டன் பக்கம் விரைந்து சென்று பார்வையை சுழல விட்டான். ஒரு ஓரமாக உள்ள டேபிளில் தலையை வைத்து படுத்திருந்தாள். அவளை பார்த்ததும் தான் இதயம் சீராக துடித்தது. நெஞ்சில் கை வைத்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு கொண்டான். ஆதி அருகில் சென்று அமர்ந்ததும் விழி நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் சிவந்திருப்பதை பார்த்து, விழி என்னாச்சுமா என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தான். விழி கண்ணை கசக்கி கொண்டு பார்த்து, யார் நீ என்று குளறலாக கேட்டாள். ஆதிக்கு ஏதோ தவறாகப்பட அருகில் காலியாக இருந்த கிளாஸ்களை பார்த்து வெளிப்படையாக தன் தலையிலேயே அடித்து கொண்டு பேரரை அழைத்து யார் இவளுக்கு கொடுத்தது என்று கேட்க, ஏய் நீ யாரு, அவங்கள மிரட்டுற, எனக்காக எவ்வளோ டேஸ்டான ஜூஸ் கொடுத்தாங்க தெரியுமா என்று விழி வினவ, இவ ஒருத்தி ஜூஸுக்கும் வைனுக்கும் வித்தியாசம் தெரியாம குடிச்சிட்டு ஒளறிட்டு இருக்கா என முணுமுணுத்து விட்டு பேரரை போகும்படி சொல்லிவிட்டு விழியிடம் திரும்பினான். நீ என்ன ஆதி மாதிரி தெரியுற என்று கேட்டாள். நான் ஆதிதான், வா வீட்டுக்கு போலாம் என்று விழியின் கையை பிடிக்க, இல்ல நான் நம்ப மாட்டேன், அவன்தான் என்னை கண்டுக்காம யார் யாரோடையோ பேசி சிரிச்சிட்டு இருந்தானே, நீ என்னை ஏமாத்த பாக்குற என்று கையை உதறி கொண்டாள். இவளிடம் பேசி புரிய வைக்க முடியாது என்று எண்ணி அவளை கைகளில் அள்ளி கொள்ள விழி இவ்வளவு நேரம் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் வாகாக ஆதியின் மார்பில் தலை சாய்த்து இரு கைகளை கழுத்தில் மாலையாக கோர்த்து கொண்டாள். அவளை பார்த்து ரசித்து கொண்டே காரை நோக்கி விரைந்தான். அனைவரும் உள்ளே இருப்பதால் யாரும் இவர்களை கவனிக்கவில்லை. காரில் உட்கார வைத்து சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டான். ஆதி காரை சுற்றி வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்யும் நேரம் விக்ரம் ஆதி செல்லிற்கு அழைத்தான். ப்ளூடூத்தில் அட்டன் செய்ய விக்ரம் பதட்டமாக, விழிய காணோண்டா, நீ எங்க இருக்க என்று கேட்டான். கூல்டா, விழி என் கூட தான் இருக்கா, நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன், நீ அங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துக்கடா, நம்ம ஆர்கனைஸ் பண்றதால கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்கேதான் எனிமீஸ்க்கு அதிகமான சான்ஸ் கிடைக்கும் என்று சொல்ல, நானும் அகரனும் பார்த்துக்கிறோம், நீ விழியை ஏன் கூட்டிட்டு போற, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, விழி ஜூஸ்னு நினச்சி வைனை குடிச்சிருக்காடா, அதை தெரியாமல் இவளே குடிச்சாளா இல்லை யாராவது பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, நல்ல வேலை பியூர் வைன், ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உளறிட்டு இருக்கா, அதான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் என்றான். சரி என்று விக்ரம் காலை கட் செய்துவிட்டு வெண்பாவை தேடினான். வெண்பா முன்னாடியே அகரனுடன் போகிறேன் என்று சொன்னதால் விழியை மட்டும் தேடிக்கொண்டிருந்தான். அகரன் அப்போதுதான் ஆடி கலைத்துவிட்டு வெண்பாவுடன் வந்தான். காரில் விழி, டே ஆதி, அந்த பொண்ணு கூட கொஞ்சி பேசுகிற, என் கூட ஒரு நாளாவது அப்படி பேசியிருக்கியா, நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கேன்னு கூட நீ பார்க்கல. சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.